அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆம், இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வாழ்ந்துள்ளனர். ஆனால் ஒரு விசித்திரமான உண்மை இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய நபியின் கல்லறை இன்று வரை இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியவில்லை. அவர் யார் தெரியுமா? ஆம், நீங்கள் நினைப்பது சரி. அல்லாஹ்வுடன் நேரடியாக பேசிய பெருமை பெற்ற அந்த மகத்தான நபி மூசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இதைவிட அதிர்ச்சியான விஷயம் ஒன்று இருக்கிறது. சில அறிஞர்கள் கூறும் எச்சரிக்கை: ஷைத்தான் அந்த கல்லறையை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறான். ஏன்? ஒரு நபியின் கல்லறையை ஷைத்தான் ஏன் தேட வேண்டும்? அவன் என்ன செய்ய போகிறான்? இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிந்தால் நாம் ஷைத்தானின் மிகவும் ஓர் ஆபத்தான பயங்கரமான திட்டத்தை புரிந்து கொள்வோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களால் அதை தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோட முடிவில் நீங்கள் ஒரு பெரிய உண்மையை தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த மூசா நபி இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முக்கியமான நபிகளில் ஒருவர். அவர் இஸ்ரேல் மக்களை ஒரு கொடூரமான அரசனின் அடிமைத்தளத்திலிருந்து விடுவிக்க அனுப்பப்பட்ட நபி. ஆம், நீங்கள் நினைப்பது சரி. அந்த கொடுங்கோலன் ஃபிர்அவுன் தான். அவன் தன்னை தான் உங்களுடைய கடவுள், நான் தான் கடவுள் என்று கூறும் அளவுக்கு அகந்தை கொண்டவன். அவன் அந்த இஸ்ரேல் மக்களை அடிமைகளாகத்தான் வைத்திருந்தான். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் புனிதமான மூசா நபியை அனுப்பினான். மூசா நபிக்கு அல்லாஹ் பல அற்புதங்களையும் கொடுத்தான். அல்லாஹ் அவரிடம் சொன்னான், உன் கையை உன் மார்பில் வை. அவர் கையை வைத்தபோது அது மிகவும் பிரகாசமான அழகான ஒளியாக ஒளிர்ந்தது. அது மட்டுமல்லாமல் அவர் வைத்திருந்த கம்பு பாம்பாகவும் மாறியது. இந்த அற்புதங்களை பார்த்த பிறகும் ஃபிர்அவுன் நம்பவில்லை. அது மட்டுமல்ல, ஒரு நாள் மூசா நபி இஸ்ரேல் மக்களை அழைத்து எகிப்தை விட்டு வெளியேறினார். ஃபிர்அவுன் தனது படையுடன் அவர்களை துரத்தி பின்னாலேயே போனான். முன்புறம் கடல், பின்புறம் படை. அப்போது மூசா நபி அல்லாஹ்விடம் துஆ செய்தார். யா அல்லாஹ், எங்களை காப்பாற்று என துஆ செய்தார். அல்லாஹ் சொன்னான், உன் கம்பை கடலில் அடி. அவர் அடித்தவுடன் கடல், சுப்ஹானல்லாஹ், அந்த கடல் இரண்டாக பிளந்தது. மக்கள் அந்த பாதையில் நடந்து போனார்கள். கடல் பிளப்பட்டு மக்கள் நடக்க முடியும் என்பது எவ்வளவு பெரிய அற்புதம்! நீங்கள் நினைத்தாலும் அப்படியொன்றை செய்ய முடியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மேலானவன். ஃபிர்அவுன் மற்றும் அவனது படை, அந்த படை அப்படியே இவர்களை துரத்தி வந்தது. மூசா நபி அவர்களுடைய கூட்டத்தாருடன் போகும்போது பின்னாலே ஃபிர்அவுன் துரத்தினான். மூசா நபியையும் அவரது படையையும் காப்பாற்றிய அல்லாஹ் அப்படியே ஃபிர்அவுனை மூடிக்கொண்டான் அந்த கடலினால். இப்படி மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதங்களோ பல கோடி. மூசா நபி பல வருடங்கள் மக்களை வழிநடத்திய போது ஒரு நாள் உயிரை கைப்பற்றும் மரண தூதர் மூசா நபியிடம் வந்தார். அப்போது அல்லாஹ் அவருக்கு ஒரு தேர்வு செய்யும் அந்த ஒரு தேர்வு கொடுத்தான். ஒரு மாட்டின் முதுகில் கை வைத்தால் அந்த முடி எண்ணிக்கைக்கு சமமான ஆண்டுகள் நீங்கள் வாழலாம் என்று அல்லாஹ் கூறினான். ஆனால் மூசா நபி கேட்டார், அதற்கு பிறகு என்ன ஆகும்? மரண தூதர் சொன்னார், அதற்கு பிறகு நிச்சயமாக மரணம் என்பது வந்தே தீரும். அப்போது மூசா நபி சொன்னார்கள், அப்படியானால் அந்த மரணம் இப்போதே வரட்டும். பின்னர் அவர் அல்லாஹ்விடம் ஒரு வேண்டுகோள் கேட்டார். புனித நிலத்திற்கு அருகில் என்னை அடக்கம் செய்ய வேண்டும். அல்லாஹ் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டான். இங்கேதான் ஒரு பெரிய ரகசியம் காத்திருக்கிறது.
இன்று வரை மூசா நபியின் கல்லறை எங்கு இருக்கிறது என்று உலகத்தில் யாருக்கும் தெரியவில்லை. ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் அந்த இடத்திற்கு அருகில் இருந்திருந்தால் சிவப்பு மணல் மேடு அங்கே அருகே இருக்கும் அந்த கல்லறையை உங்களுக்கு காட்டியிருப்பேன். நான் அந்த இடத்திற்கு அருகில் இருந்திருந்தால் சிவப்பு மணல் மேடு அருகே இருக்கும் அந்த கல்லறையை உங்களுக்கு காட்டியிருப்பான். இதன் அர்த்தம் என்ன? அந்த கல்லறை மனிதர்களிடமிருந்து மறைக்கப்பட்டது. சுபஹானல்லாஹ். ஆனால் உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழலாம், ஏன்? நீங்கள் இந்த கேள்விக்கான பதிலை தெரிந்தால் ஷைத்தானின் திட்டத்தை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னைய சமுதாயத்தில் சில புனிதமான நல்ல மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் வத், சூவா, யஅகூத், யாஊக், நஸ்ர். அவர்கள் இறந்தபோது மக்கள் மிகவும் துன்பப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் மிகவும் நட்பண்புடைய நல்ல மனிதர்கள். அப்போது ஷைத்தான் தன்னுடைய விளையாட்டை காட்டினான். அந்த மனிதர்களுடைய, அந்த சமூகத்தினுடைய மனதில் ஒரு யோசனையை கொடுத்தான். நீங்கள் அந்த புனிதமான இறந்த மனிதர்களுக்கு சிலைகளை உருவாக்குங்களேன். முதலில் மக்கள் அதை நினைவு சின்னமாக மட்டுமே உருவாக்கி வைத்திருந்தார்கள். அவர்கள் இறந்த பின் அவர்களுக்கு பின் வந்த சமுதாயத்தினருக்கு ஷைத்தான் போட்ட எண்ணம், இவர்கள் மிகவும் புனிதமானவர்கள், இவர்களுக்காக நீங்கள் அந்த உருவாக்கிய சிலைகளை வணங்குங்களேன். ஆனால் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் ஷைத்தான் அப்படி ஒரு விளையாட்டை விளையாடினான். அந்த சமுதாயம் அந்த சிலைகளை வணங்கத் தொடங்கியது. மக்கள் மெதுமெதுவாக அந்த சிலைகளை உயர்வாக கருதி கடவுளாக நினைத்து அந்த புனிதமான மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த சிலைகளை கைகூப்பி வணங்க ஆரம்பித்தார். ஷைத்தான் உச்சகட்டமாகவே தன்னுடைய விளையாட்டை காட்டிவிட்டான். அதற்காகத்தானே ஷைத்தான் உலகத்திற்கே வந்தான். இதுவே மனிதர்களில் ஏற்பட்ட முதல் ஷிர்க். இப்போது உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழும். ஏன் ஒரு நபியின் கல்லறையை ஷைத்தான் தேட வேண்டும்? ஏன் மூசா நபியின் கல்லறையை ஷைத்தான் தேட வேண்டும்? அவன் திட்டம் மிகவும் மிகவும் ஆபத்தானது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராயேல் மக்களிடம் ஒரு மிகப்பெரிய புனிதமான நபி. அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தங்கள் உயிரை விடவும் மேலாக நேசித்தார்கள். அவர்களுடைய கல்லறை எங்கு இருக்கிறது என்று தெரிந்திருந்தார் சிலர் அந்த இடத்தை புனிதமாக கருதியிருப்பார்கள். சிலர் அங்கே வேண்டுதல் நடத்தியிருப்பார்கள். சிலர் அந்த கல்லறைகளை சுற்றி வழிபாடு செய்திருப்பார்கள். இதுதான் ஷைத்தான் விரும்பும் விஷயம். ஷைத்தான் ஒரு போதும் நேரடியாக செல்ல மாட்டான். அவன் மெதுவாக நல்ல மனிதர்களை உயர்த்தி வைப்பான். பின்னர் அவர்களின் கல்லறைகளை புனிதமாக்குவான். பின்னர் அந்த இடங்களை வழிபடச் செய்வான். இதுதான் அவனுடைய திட்டம். மூசா நபியின் கல்லறை தெரிந்திருந்தால் ஒரு நாள் ஷைத்தான் மக்களின் மனதில் அந்த எண்ணத்தை போட்டிருப்பான். இதுதான் மூசா நபியின் புனித கல்லறை. பின்னர் சிலர் அங்கே வேண்டுதல் நடத்தி அந்த இடத்தில் சக்தி இருக்கிறது என்று நம்புவார்கள். அல்லாஹ்வை மறந்து அந்த இடத்தை நாடுவார்கள், வழிபடுவார்கள். இதுதான் ஷிர்க். அதனால் தான் அல்லாஹ் அந்த கல்லறையை மறைத்தான். தெரிந்திருந்தால் ஷைத்தான் மக்களின் மனதில் அந்த எண்ணத்தை போட்டு அந்த கல்லறையை வணங்க செய்திருப்பான். இந்த கதையிலிருந்து, இது கதையல்ல, உண்மையா நடந்த ஒரு சம்பவம். இதில் இருந்து ஒரு பெரிய பாடத்தை நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் கற்றுத்தரான். நபிமார்களுக்கும் அல்ல, நல்ல மனிதர்களுக்கு அல்ல, கல்லறைகளுக்கு அல்ல, அல்லாஹுவுக்கு மட்டுமே வணங்கக்கூடிய அந்த
புனிதத்தை அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வைத்திருக்கிறான். அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். மற்ற அனைத்துமே ஷிர்க் என்ற ரீதியில் தான் வந்துவிடும். ஷைத்தான் எப்போதும் மனிதர்களை வழி தவற செய்யத்தான் முயற்சி செய்கிறான். அதுதான் அவனுடைய வேலை. அதற்காகத்தான் அவன் பூமிக்கு அனுப்பப்பட்டான். ஆனால் அல்லாஹ்வை நினைவில் வைத்திருப்பவர்கள் அவனது வலையில் ஒரு போதும் சிக்க மாட்டார்கள். இந்த நோன்பாளிகளாகிய நாம் நம்முடைய மனதை எப்படி கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு எவ்வளவு புனிதமாக இப்போது இருக்கிறோமோ அப்படியே வாழ்நாள் முழுவதும் சிறப்பான புனிதமான மனிதர்களாக, அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய மனிதர்களாக, ஷைத்தானின் வலையில் சிக்காத மனிதர்களாக, மிகவும் உறுதியான மனிதர்களாக, ஷைத்தானுக்கு வெற்றியை கொடுக்காமல் நாம் அந்த வெற்றியை வெற்றி பெற்று அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு மட்டும் அடிபணியக்கூடிய புனிதமான மனிதர்களாக மாறுவோமாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மிகப்பெரிய நபிகளில் ஒருவர். அவருடைய கல்லறை இன்று வரை ஒரு ரகசியமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த கல்லறை ஒரு பெரிய உண்மையை நமக்கு நினைவூட்டுகிறது. வழிபாடு அல்லாஹ்வுக்கு மட்டுமே. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் மிகவும் பெரியவன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்க. அல்லாஹ் நம் எல்லோரையும் சரியான பாதையில் நடத்துவானாக. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை பகிருங்கள். அனைவரும் இதனான முழு நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர்.